வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, கன்னட சினிமால இப்ப ரீசெண்டா வெளியே இருக்க விக்கல்பா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட வச்சு முடிச்சிருப்பாங்க. நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். நம்ம ஹீரோவோட பேரு பிருத்வி அப்படின்றது. இவர் சின்ன பையனா இருக்கும் போது ஏதோ ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்திருக்காரு போல. அதே மாதிரி இவருக்கு அடிக்கடி 2 பேர் கண்ணுக்கு தெரியுறாங்க. அந்த 2 பேர் இவரை பயம்புத்திக்கிட்டே இருக்காங்க. இதுல இவர் ரொம்ப கஷ்டப்படுறாருல, ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் உன்னோட கற்பனை, உண்மை இல்லன்ற மாதிரி சுத்தி இருக்கவங்க சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் உண்மைன்ற மாதிரி இவருமே பயப்படுறாரு. முடிவுல என்ன அதிர்ச்சி காத்துட்டு இருக்குன்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. அவன் ரெட் கலர்ல ஒரு பலூனை வச்சு விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அதாவது பலூனை அப்படியே புடிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு பகுதியில என்ன பாக்குறான்னு தெரியல, ஒரு பெரிய மரம் இருக்கு, அங்க எதையோ பாக்குறான் போல. பார்த்த பையன் செம்மையா ஷாக் ஆகி பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறான். இவன் என்ன பாக்குறான்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க, ஆனா பார்த்தவன் செம்மையா பயந்துட்டான் மட்டும் நமக்கு தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணி கதை பிரசன்ட்டுக்கு வருது. ஒரு சின்ன பையனை காமிச்சாங்கல்ல, அவர் பேர் தான் பிருத்வியா இருக்கும். இப்ப அவரை தான் வளர்ந்த மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய இப்ப இவருக்கு ஒரு 35 வயசு இருக்கும் போல. இவர் கார்ல தூங்கிக்கிட்டே வீட்டுக்கு டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அப்ப பாஸ் கிட்ட இருந்து நிறைய மெசேஜ் வருது. இது ஒர்க் அவுட் ஆகாது பிருத்வி, நம்ம வேற மாதிரி பண்ணலான்ற மாதிரிலாம் வேலை விஷயமா நிறைய மெசேஜ் அனுப்புறாரு. ஆனா இவர் தூங்கிட்டு இருக்கிறதுல அதெல்லாம் கவனிக்கல. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. ஊர்ல வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேஷத்தை இவர் சின்ன வயசுல வரைஞ்சிருப்பாரு போல. அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு தூங்கிட்டு இருக்கவர் முழிச்சிடுறாரு. என்னாச்சு சார், ரொம்ப ஸ்பீடா போயிட்டனான்னு டிரைவர் கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு இவர் சொல்றாரு. இப்ப பாஸ் கிட்ட இருந்து வந்திருக்க மெசேஜ் எல்லாம் பாக்குறாரு. அப்புறமா ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி விட்டுறாரு. இப்போ ஒரு வழியா இவருமே டிராவல் பண்ணி, அதாவது டிரைவர் கூட சேர்ந்த மாதிரி இவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா சில வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல. அந்த சமயம் டிரைவர் வண்டியை ஓட்டி இருக்க மாட்டாரு. அந்த நாள் நான் உங்க கூட வந்திருக்கணும் சார், வராம இருந்தது ஏன் தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இல்ல அதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்பதான் நமக்குமே என்ன நடந்ததுன்றதை காட்டுறாங்க. இவர் கார்ல போகும்போது சட்டுன்னு யாரோ எதிர தெரிஞ்சிருக்காங்க. காரை ஏடகூடமா ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு போல. அது எல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. கொஞ்சம் அதை யோசிச்சுட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவரோட லவ்வர் வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இவங்களோட பேரு மீனா அப்படின்றது. இவங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கல, லிவ் இன் மாதிரி சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்க போல. இரு உனக்காக எல்லாம் ரெடி பண்றேன், அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் வர போறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துடுறாங்க. ஆக்சுவலா அவங்க மீனாக்கு நேரடி ஃப்ரெண்டு கிடையாது, ஹீரோக்கு தான் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஏன்னா கூட வேலை பார்க்கறவங்க. இவங்க 3 பேருமே சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப வந்து அவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க கப்புலா இருப்பாங்க. ஜாலியா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் வேலை விஷயமா பேசுறாங்க. அதுக்கப்புறம் பொதுவான விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஹீரோவும் மீனாவும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்கல்ல, எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப சேர்ந்து இவங்க இந்த இடத்துல சாப்பிடலாம் செய்றாங்க. சேர்ந்து போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி அந்த கப்பல் சொல்றாங்க. இவருமே வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வாசல் கிட்ட வந்து இவங்களை வழி அனுப்புறாரு. இவங்க கார்ல உட்காந்து டாடா சொல்லிட்டு கிளம்புறாங்க பாத்தீங்களா. அப்படி இவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு மர்ம மனுஷன் இருக்கான். அவனை பார்த்து இவர் ஷாக் ஆயிடுறாரு. அதாவது மொட்டை போட்ட மாதிரி ஒருத்தன் கிண்டலா இவரை பார்த்து சிரிக்கிறான். இவர் பார்த்து செம்மையா பயந்துடுறாரு. ஆக்சுவலா இவரோட கண்ணுக்கு மட்டும்தான் அந்த மொட்டை தெரியறான் போல. ஏன்னா பின்னாடி வராங்கல்ல, ஒய்ஃபுக்கு சுத்தமா அவன் தெரிய மாட்டான். ஒய்ஃப் என்னாச்சுன்னு கேட்கும்போது இவர் ஒண்ணுமே இல்லைன்னு சமாளிக்கிறாரு. அந்த மொட்டையை பார்த்ததுல இவர் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறாரு. இப்ப ரெஸ்ட் ரூம்க்கு வந்து முகத்தை கழுவிக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு, சீக்கிரமா வெளியே வாங்கன்னு அந்த மீனா கூப்பிடுறாங்க. இரு வரேன்னு சொல்றாரு. அதை மீறி அவங்க கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறதுனால, சொன்ன நீ கேட்க மாட்டியா, எனக்குன்னு கொஞ்சம் டைம் தா அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட கத்தி விட்டுறாரு. நான் உங்களை ஒய்ஃப்னே சொல்றேன், அப்பதான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அவங்களுமே சாரின்ற மாதிரி வெளியே போயிடுறாங்க. இவருமே தேவையில்லாம மீனா கிட்ட கோவப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. நான் தேவையில்லாம உன் மேல கோவத்தை காமிச்சிட்டேன், இன்னுமா என்னால நார்மல் நிலைமைக்கு வர முடியலன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு புரியுது, நம்ம டாக்டர் லேடியை போய் பார்க்கலான்ற மாதிரி இந்த மீனாவும் சொல்றாங்க. இப்ப நைட்டு நேரம் 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவருமே ஏற்கனவே நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அதாவது இவர் கார்ல போயிட்டு இருக்கும் போது எதிர வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அந்த உருவம் தெரியுது போல. அதனால தான் கண்ட்ரோல் இல்லாம கார் ஒரு இடத்துல இடிச்சிருப்பாரு. இப்ப மறுநாள் இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி டாக்டர் லேடியை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. டாக்டர் லேடி பிஸியா இருக்காங்க, நீங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. அந்த டாக்டர் லேடி போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க போல. இவருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ஒரு பையன் ரெட் கலர் பலூனை வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். இவருமே அந்த ரெட் கலர் பலூனை வித்தியாசமா பாக்குறாரு. இப்ப சட்டுன்னு இவர் வேற ஒரு இடத்துல இருக்க மாதிரியும், அந்த பையன் பக்கத்துல ரெட் கலர் பலூனோட இருக்கிற மாதிரியும் எல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இவர் யோசிச்சு கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் சட்டுன்னு
டக்குன்னு மேல கைய வைக்கிறாங்க. டாக்டர் கூப்பிடுறாங்க, உள்ள போலாமான்னு கேக்குறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவரும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி உள்ள வந்து டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் இப்ப எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது என்னன்னா ஹீரோவோட கற்பனையில அடிக்கடி ரெண்டு பேர் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க போல. இப்ப அந்த ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கும்போது இவர் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா இவருக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. குணான்ற ஒரு பெரியவர் தான் இவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் அதிகமா இந்த உருவம் எல்லாம் இவருக்கு தெரியுது போல. கன்ஃபார்மா சொல்லுங்க, தெரியுதா இல்லையான்னு கேக்குறாங்க. இவர் தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. உண்மையில அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அடிக்கடி அந்த உருவம் எல்லாம் இவருக்கு தெரியும். ஆனா அந்த உருவம் தெரியுதுன்னு சொன்னா இவர் மென்டலா பாதிக்கப்பட்டவர்ன்ற மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அதனால தான் தெரியல. இப்ப நான் ஓகேவா தான் இருக்கேன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவர் ரெஸ்ட் ரூம்க்கு போனோன்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்க்கு கிளம்பி போயிடுறாருல. ஆனா ஒய்ஃப் சில விஷயங்களை சொல்றாங்க. இப்பயும் அங்கங்க திடீர்னு பார்த்து பயப்படுறாரு. கண்டிப்பா இன்னமும் அவருக்கு உருவம் தெரிஞ்சிட்டு இருக்கு. என்கிட்ட சொல்ல வேணாம், நான் கஷ்டப்படுவேன்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி டாக்டர் கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்படி பேசிட்டு இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்க்கு போன ஹஸ்பண்ட் திரும்பி வந்துடுறாரு. அப்ப டாக்டர் லேடியும் நார்மலா பேசுற மாதிரி நடிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு சரியாயிட்டாலும் பரவாயில்ல, இந்த டேப்லெட் எல்லாம் எடுங்கன்ற மாதிரி டேப்லெட்டை தராங்க. இவருமே சரின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இப்ப ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் வேலை விஷயமா வெளியூருக்கு போனோம் போல. நான் போயிட்டு ஒரு 4-5 நாள்ல திரும்பி வந்துருவேன், பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் கண்டிப்பா உன்னை மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபையும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இன்னைக்கு நைட்டு இவர் மட்டும் தான் தனியா தூங்கணும் போல. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ இவரை நெருங்கி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவர் பயந்த மாதிரி கண்முழிக்கிறாரு. எதிர யாரோ தெரியுறாங்க போல, செம்மையா பயப்படுறாரு. இப்ப திடீர்னு இந்த ரூம் முழுக்க ரெட் கலர் பலூனா இருக்கு. அதை பாக்குற இவர் செம்மையா பயந்துட்டு இருக்காரு. கட்லுக்கு அடியிலையும் பலூன் இருக்கு போல, அதெல்லாம் இவர் பார்த்து பயந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பேண்ட்லயே யூரின் போயிடுறாரு. ஆக்சுவலா இவர் சின்ன பையனா இருக்கும் போதே வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அவங்கள பார்த்து இவர் பயப்படுறாரு போல. அடிக்கடி அவங்கள பார்த்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிறாரு. கற்பனை பண்றவரு இவரையே அறியாம டிராயிங் மாதிரி பண்ணிடுறாரு. அந்த டிராயிங்க பார்த்தும் பயப்படுறாரு. இதெல்லாம் அம்மாக்கு புரியுது. அம்மாவும் அவர் வரைஞ்ச டிராயிங் எல்லாம் அந்த இடத்துல இருந்து அழைச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடிக்கடி அந்த உருவம் இவர் சின்ன பையனா இருக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் போல. இப்ப அப்படியே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்ப ஃப்ரெண்டா இருக்கவர் ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு சாமியாரை பார்த்து சில விஷயங்களை பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப பேசிட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது. பாஸ் வெயிட் பண்றாரு, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுமே முடிஞ்ச அளவுக்கு வேகமா வரணும்ன்ற மாதிரி பாஸை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. பாஸ் எப்ப வந்தீங்க, லேட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஒன்னும் இல்லப்பா, 2 மணி நேரம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாஸ் இவங்களை கலாய்க்கிறாரு. சீக்கிரமா நீங்க ப்ராஜெக்ட பத்தி சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே ப்ராஜெக்ட பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாஸ் முழு திருப்தி ஆக மாட்டாரு. இல்ல இதுல இன்னும் நிறைய வேலை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இன்னும் டைம் எடுத்து சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் பாஸ் கிட்ட மேனேஜ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தெரிஞ்ச ஒரு லேடி கிட்ட இருந்து கால் வருது. இவர் சின்ன பையனா இருக்கும் போது கிராமத்துல இருந்தாரு பாத்தீங்களா, அங்க இருக்கிற ஒரு லேடி தான் கால் பண்ணிருக்காங்க. ஏன்பா, நீயும் உன்னோட அம்மாவும் திரும்பி வரலாம்ல, இங்க இருக்கவங்கள பார்த்தா கூட உன்னோட அம்மா கொஞ்சம் சரியாவலன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பதான் இவரோட அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு தெரிய வருது. அதாவது கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல, அதுக்கான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஊர்க்கார லேடி ஊருக்கு வரலாம்னு கேட்டாங்கல்ல, அதனால இவருமே ஊருக்கு போனா என்னன்னு யோசிக்கிறாரு. நான் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்க போறேன்ற மாதிரி பாஸ் கிட்ட கேக்குறாரு. பாஸும் எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது கூட வேலை பார்க்குற 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட நான் ஊருக்கு போக போறேன்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அதாவது இவரோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்ப வேற ஒரு பகுதியில ட்ரீட்மெண்ட்டுக்காக இருக்காங்க. அதாவது கேன்சரோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்காங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க ஊரோட நடனம் ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்த அம்மாக்கு டான்ஸ் ஆட வச்சு காட்டணும், அதாவது சாகிறதுக்கு முன்னாடி காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் ஊர்ல ஒரு பெரியவர் தான் அந்த வேஷம்லாம் போட்டு சூப்பரா டான்ஸ் பண்ணுவார் போல. அவரை பார்க்கணும்ன்ற மாதிரி இவருமே அவரை பார்க்கறதுக்காக டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அதாவது முதல்ல இவர் வாழ்ந்த கிராமத்துக்கு போய் அவரை பார்த்து அவரை கூட்டிட்டு போய் அம்மா முன்னாடி ஆட வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கணக்கு பண்றாரு போல. இவர் டிராவல் பண்ணி வராரு. எக்ஸாக்ட்டா அவர் வீடு எங்க இருக்குன்றது இவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு டீ கடையில விசாரிக்கிறாரு. அப்ப குணான்ற ஒரு பெரியவர் இருக்காருல, நான் அந்த இடத்த உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி இவர் கூப்பிடும் போது ஒரு டீ சாப்பிட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் குணா சொல்றாரு. இந்த குணாவை பொறுத்த வரைக்கும் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ வேணாம் தான் சொல்லுவாரு. ஆனா குடிங்க தம்பி அப்படின்ற மாதிரி டீ எல்லாம் தந்துடுறாரு. ஹீரோவும் குடிச்சு முடிச்சிடுறாரு. சரி கார்ல ஏறுங்க, சீக்கிரமா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த குணா நார்மலா கார்ல ஏற மாட்டாரு. அதாவது ஜன்னல் வழி இருக்கு பாத்தீங்களா, அது வழியா நுழையிறாரு. என்னங்க இப்படி நுழைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும் போது பஸ்ல எல்லாம் இப்படிதான் இடம் பிடிப்பேன், அந்த வேகத்துல நுழைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஒரு வழியா அவரை கார்ல ஏத்திட்டு இவருமே டிராவல் பண்றாரு. போற வழியிலையும் குணா சும்மா இருக்க மாட்டாரு. தொணன்னு ஏதாவது பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு இருக்க வழியில வேற ஒரு பெரியவரை இந்த குணா பாக்குறாருல, வண்டியை நிறுத்துங்கன்ற மாதிரி அந்த பெரியவர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த பெரியவர் கிட்ட நிறைய பேசுறாரு. ஆனா அந்த பெரியவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் தரமாட்டாரு. என்னங்க அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் தரமாட்டாருன்னு ஹீரோ கேக்குறாரு. அவனுக்கு தான் காது கேட்காது அப்படின்ற மாதிரி குணா சொல்றாரு. எங்க காது கேட்காதுன்னா எதுக்குங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்கன்னு கேட்கும் போது
பேசி பேசி பழக்கமாயிருச்சு, அதனால தான் பேசிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் கேட்கிற ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா பெரியவர்ல கோவப்படக்கூடாதுன்றதுக்காக அமைதியா வந்துட்டு இருக்காரு. அந்த பெரியவர் புகையில போட்டு துப்பிக்கிட்டே வராரு. ஒரு ஸ்டேஜ்ல துப்பும் போது கார்க்குள்ளேயே துப்பிடுறாரு. இதனால கடுப்பான ஹீரோ வண்டியை விட்டு இறங்குங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. தம்பி தம்பி பக்கத்துல தண்ணி எல்லாம் இருக்கும்பா, அங்க கூட்டு போ, நான் கிளீன் பண்ணி தந்துடுறேன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி ஹீரோவும் பக்கத்துல இருக்க அந்த ஃபால்ஸ் மாதிரியான பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த பெரியவர் கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயம் ஹீரோ இருக்காருல, இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுத்தி பார்க்கிறதுக்காக ஃபால்ஸ் கிட்ட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு பெரியவர் இருக்காருல, இந்த இடத்துல என்ன தம்பி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. குணான்னு ஒருத்தர் கூட வந்தேன், அவர் காரை கிளீன் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. எது குணாவா? அந்த குணா எப்பயோ செத்து போயிட்டானே அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. இது செத்து போயிட்டாரா? இப்பதான் அவர் கூட வந்தேன்னு சொல்லும் போது பேயா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. இதுல ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஒருவேளை பேய் கூட தான் நம்ம வந்துமா அப்படின்ற மாதிரி வேகமா காரை நோக்கி வந்துட்டு இருக்காரு. இவர் கார் கிட்ட வரும்போது அந்த குணா காணாம போயிருக்காரு. அப்ப இவ்வளவு நேரம் நம்ம ஒரு பேய் கூட தான் டிராவல் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சுத்தி முத்தி அந்த காரை பார்த்துட்டு இருக்காரு. என்ன தம்பி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒரு குரல் வருது. பார்த்தா அந்த குணா இருக்காருல, ஒதுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போயிருக்காரு போல. என்ன பெரியவர் இங்கதான் இருக்காருன்னு யோசிக்கிறாரு. அதே சமயம் பேயான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காரு. எங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தது வேற ஒரு குணா, நான் இல்ல அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ரெண்டு பெருசுங்களும் சேர்ந்து விளையாடி இருக்காங்கன்னு தெரிய வருது. இவருமே இந்த குணாவை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த நடன கலைஞரோட ஒய்ஃபை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. ஒய்ஃபுமே நீ யாரு என்னன்னு விசாரிக்கிறாங்க. நான் தான் சாந்தியோட பையன்ற மாதிரி சொல்றாரு. ஓஹோ நீ தான் அந்த பையனா, பிருத்வி தானே, நல்லா வளர்ந்துட்ட அப்படின்ற மாதிரி இவங்க உள்ள கூப்பிட்டு இவருக்கு சாப்பாடுலாம் வச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்ததுக்கான காரணத்தெல்லாம் இவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி பேசிக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்லிட்டாங்க. இவர் வாழ்ந்த வீட்டுக்கு வராரு. இவரும் அம்மாவும் சேர்ந்து வாழ்ந்த வீட்டுக்கு வராரு. அந்த வீடு இப்ப இடிஞ்சு போயிருக்கு போல. சோகமா அந்த வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு லேடி இந்த வழியா வந்துட்டு இருக்காங்க. நீயும் அம்மாவும் இந்த ஊரையே மறந்துட்டீங்க, இங்கெல்லாம் வரலாம்ல அப்படின்னு ஒரு லேடி சொன்னாங்கல்ல, அந்த லேடியே இவங்க தான் போல. என்னப்பா நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் வர தோணுச்சா? உன் அம்மாவை பார்த்தோம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா, பார்க்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, என்னால கூட்டு வர முடியாதுன்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவரோட அப்பா கல்லறை ஒரு இடத்துல இருக்கும் பாத்தீங்களா, அந்த கல்லறையில வந்து கொஞ்சம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு. இப்ப அந்த வேஷம் போடுறவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா அம்மா கிட்ட வேஷம் போடுறவரை வீடியோ கால்ல பேச வைக்கிறாரு. அம்மாவோட கண்டிஷனை பார்த்து என்னம்மா இப்படி மாறிட்ட, சரி ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பெரியவர் பேசுறாரு. அம்மாவும் உங்களோட நடனத்தை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பெரியவருக்கு ரொம்ப வயசாயிருச்சுல, எப்படி பண்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. பெரியவரோட ஒய்ஃபும் உள்ள வாங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க. எங்க நீங்க நல்லா ஆடணும்ன்ற அவசியம் கிடையாது, அவங்க அதை பார்த்தா போதும்னு ஆசைப்படுறாங்கல்ல, பேசாம பண்ணிருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்டோட மனசை மாத்திட்டு இருக்காங்க. கவலைப்படாதப்பா அவர் வந்து ஆடுவாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டயும் சொல்லிட்டாங்க. ஹீரோவும் இப்போதைக்கு கிளம்பலான்னு யோசிக்கிறாரு. இந்த ஊர்ல நடந்த வேற ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இந்த ஊர்ல பாபுன்னு ஒரு பையன் இருப்பான். இவன் அந்த வேஷத்தெல்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்றான். அந்த வேஷத்தை இவன்லாம் போடக்கூடாது போல. நீ எதுக்காகடா இந்த வேஷத்தை போட்ட அப்படின்ற மாதிரி ஊர் பெரியவங்க எல்லாம் இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுல மனசுடைஞ்ச அந்த பாபு இருக்கான் பாத்தீங்களா, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆலமரத்துல தூக்குல தொங்கிடுறான். அங்க விளையாடுறதுக்காக வந்த சின்ன பசங்க அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய சின்ன பசங்க பார்த்தாங்கல்ல, அதுல ஒருத்தரா இவருமே இருப்பாரு. பார்த்து செம்மையா பயப்படுறாரு. அந்த பெரியவர் 2 நாள் கழிச்சு வரேன், ஓரளவுக்கு உடம்ப தேத்திட்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. அதனால ஹீரோ தங்கி கூட்டு போறதுக்காக இதே ஊர்ல தான் ஸ்டே பண்றாரு. இப்போதைக்கு இந்த ஊரை விட்டு கிளம்ப முடியாதுல்ல, அதனால ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அது என்னன்னா நான் வரதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆயிடும் போல, அது வரைக்கும் வேலையை நீங்க 2 பேர் சேர்ந்து கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இதுல என்ன இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி அவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு அம்மாவை பாத்துக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, எப்பனாலும் சாகலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டோன்னே இவருமே வேகமா அந்த பெரியவரோட வீட்டை நோக்கி ஓடி வந்துடுறாரு. இப்பயே பண்ணுங்கன்னு கேக்குறாரு. அந்த பெரியவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அவரோட நடன குழுவை சேர்ந்தவங்க எல்லாம் வர வச்சிடுறாரு. அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தே வீடியோ கால்ல பாக்குற மாதிரி இவர் செட்டப்லாம் பண்ணிடுறாரு. அம்மா பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, அதை பாக்குற இவரு சந்தோஷப்படுறாரு. ஆனா அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா போகுதுல, ஒரு ஸ்டேஜ்ல அம்மா அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இவருமே வீடியோ கால் மூலமா பார்த்து ஃபீல் பண்றாரு. அதுக்கப்புறம் நேரடியா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுறாரு. இப்ப அம்மாக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல இவர் செஞ்சுட்டு இருக்காரு. அப்பா போனதுக்கு அப்புறம் அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவா பார்த்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மா இப்ப நம்ம கூட இல்லையேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அந்த ஆலமரத்துக்கிட்ட தான் ஃபீல் பண்றாரு. அப்ப அந்த இடத்துல இவருக்கு ஒரு சலங்க மாதிரி கிடைக்குது. பாபுன்னு ஒருத்தன் இறந்து போனான் பாத்தீங்களா, அவன் சலங்க போல. அதை இவர் பார்க்கும்போது பின்னாடி இருந்து சவுண்ட் கேக்குது. என்னன்னு செக் பண்ணலான்னு பார்த்தா சட்டுன்னு இந்த குணா முகத்தை காமிச்சு பயம்புத்திடுறாரு. என்ன தம்பி பயந்துட்டீங்களா, வாங்க கிளம்பலாம்
கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி குணா இருக்கார்ல இவரை கூட்டிட்டு கிளம்புறாரு. இப்ப குணா கூட சேர்ந்த மாதிரி தான் இவர் கார்ல வந்திருப்பாரு. ஆனா அந்த குணாவோட வீடு வந்துருதுல, இறங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவரை இறக்கி விட்டுட்டு மேற்கொண்டு கார்ல டிராவல் பண்றாரு. அப்படி டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும் போதுதான் சட்டுன்னு அந்த நடனம் ஆடுறவர் கண்ணுக்கு தெரியுறாரு. இத பாக்குற ஹீரோக்கு பயம் வந்துருது. சட்டுன்னு வண்டியை திருப்புறாரு. அப்பதான் அங்க இருக்கிற ஒரு இடத்துல இடிச்சு இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் குணா தான் வந்து பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு தகவலை கொடுத்திருப்பாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல. அப்பத்துல இருந்து தான் அந்த மாதிரியான உருவம் இவருக்கு அதிகமா தெரியுது போல. இப்ப பிரசன்ட்ல அந்த பகுதியில தான் இவர் நின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது சட்டுன்னு மீனா வந்து கட்டி பிடிக்கிறாங்க. என்ன கூட்டு போறதுக்கு நீ வரலையா, அதனால தான் நீ எங்க இருக்கன்னு தேடி நானே வந்தேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கார்ல ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கிளம்பும் போதுதான் இவங்க 2 பேருக்கு எப்படி காதல் ஏற்பட்டது அப்படின்றது நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுட்டார்ல, அதனால டாக்டர் கிட்ட தெரப்பி மாதிரி எடுத்திருப்பாரு. அப்படி தெரப்பி மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது அதே டாக்டரை சந்திக்கிறதுக்காக மீனா வந்திருப்பாங்க. அப்படிதான் இவங்க 2 பேருக்குள்ள பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கும். போக போக 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல நம்ம 2 பேருமே சேர்ந்து லிவின்ல இருந்தா என்னன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. அப்படிதான் இப்ப லிவின்ல இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. சோ இவங்க இப்படிதான் சேர்ந்தாங்கன்றத நமக்கு காமிச்சிடுறாங்கல்ல. இப்ப பிரசன்ட்ல இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு காரை ஓட்டலான்ற மாதிரி காரை விட்டு வெளியே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு கால் கட் ஆயிருது. சார்ஜ் இல்லாம கட் ஆயிருது போல. சரி ஒய்ஃப் போனை எடுக்கலான்ற மாதிரி ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அவங்களோட போனை கையில இருந்து எடுத்துடுறாரு. சரி பேக்ல இருந்து எடுத்துடுறாரு. இப்ப அந்த போன் மூலமா ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ளேயே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அந்த ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, நீ ஏற்கனவே ஒருத்தனை ஏமாத்துன, இப்ப பணக்காரன்றதுக்காக பிருத்வியை ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட்ல அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தாண்டி நிறைய போட்டோஸும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதை பாக்குறவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. மதன் அப்படின்ற வேற ஒரு பையன் கூட இவரோட ஒய்ஃப் மீனா இருக்காங்கல்ல ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இதை பாக்குறவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஒய்ஃபை முறைச்சு பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இப்போ ஒய்ஃப் கண் முழிச்ச மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கண் முழிக்கும் போது போனும் காணோம், ஹஸ்பண்டும் காணோம். ஹஸ்பண்ட் எங்கன்னு தேடிட்டு இருக்கும் போது போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. போன் எங்க அடிக்குதுன்னு பார்த்தா தரையில தான் அடிச்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் எப்பவுமே வரைகிற உருவம் பெருசா வரைஞ்ச மாதிரி இருக்கு. ஹஸ்பண்ட் எப்ப டிஸ்டர்ப் ஆகுறாரோ அப்பதான் இந்த உருவத்தை வரைவாரு. அப்ப ஹஸ்பண்ட் டிஸ்டர்ப் ஆயிருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் மீனாவோட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. மீனாவும் ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான். இவங்கள பொறுத்த வரைக்கும் நாடக கலைஞரா இருப்பாங்க. வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான் மதனா இருப்பாரு. இவங்க இந்த மாதிரி பண்றது மதனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. மதன்மே இந்த மாதிரிலாம் நீ பண்றதா இருந்தா இதுக்கப்புறம் உன் கூட நான் இருக்க மாட்டேன், பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு போறாரு. இவங்களுக்கு டான்ஸும் பிடிக்கும், மதனும் பிடிக்கும். சரி டான்ஸை கூட விட்டுலான்னு இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆனா மதனை பொறுத்த வரைக்கும் இவங்களை கலட்டி விடுறதுக்கு ஒரு சாக்கா தான் அந்த விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இவங்க ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டு இருக்கிறத அப்பவும் கவனிச்சிட்டு இருக்காருல. அப்பா என்ன பண்றாருன்னா, இதுக்கப்புறம் நீ இங்க இருக்கிறது சரிப்பட்டு வராதுமா, இந்த மாதிரி ஆளுங்களை சரி பண்றதுக்காகவே ஒரு மடம் இருக்கு, அந்த மடத்துல போய் நீ இரு, ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி பொண்ணுமே ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு இவங்க தேடி வந்திருப்பாங்க. இவங்களுக்கு சிட்டில ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கூட தங்குறதுக்காக வந்துடுறாங்க. இந்த ஃப்ரெண்டுக்கு மதனை பத்தி நல்லாவே தெரியும். அதே மாதிரி பிரசன்ட்ல ஹீரோ ஒரு வாய்ஸ் நோட்டை கேட்டார்ல, இந்த ஃப்ரெண்டு பேசின ஒரு வாய்ஸ் நோட்டை தான் கேட்டிருப்பாரு. இந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் இவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இவங்களுக்கும் தெரப்பி தேவையில்ல. ஹீரோக்கு தெரப்பி கொடுக்குற டாக்டர் வந்து இவங்களோட சொந்தக்கார அக்காவா தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட இவங்களுமே தெரப்பிக்காக வராங்க. நடந்த கஷ்டத்தெல்லாம் சொல்லி ஃபீல் பண்றாங்க. அந்த அக்கா தான் ஆறுதல் சொல்றாங்க. ஒரு நாள் ஹீரோ வந்துட்டு போறத பாக்குற இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோவை பத்திலாம் இந்த அக்கா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனை பத்தி நீ எதுக்காக கேட்கறன்னு அக்கா கேட்கும் போது இதுதான் காரணம்ன்ற மாதிரி இவங்க ஒரு காரணத்தை சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவை இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அது என்னன்னா, இவங்க மன ரீதியா டிஸ்டர்ப்ல இருக்கும் போது அப்ப ஒரு மடத்துக்கு போன்ற மாதிரி மடத்துக்கு அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, அந்த மடத்துல தான் ஹீரோவோட அம்மா இருந்திருப்பாங்க. மனதளவுல ரொம்ப காயப்பட்டவங்களா இந்த மடத்துல இருப்பாங்க போல. அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்தது பாத்தீங்களா, அதனால அம்மா கொஞ்ச நாள் இங்க இருந்திருப்பாங்க. அப்படி இருந்த அம்மா இந்த பொண்ணை கவனிக்கிறாங்க. இந்த பொண்ணு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அதனால அம்மா தான் வந்து ஆறுதல் சொல்றாங்க. ஹீரோவோட அம்மா பேரு சாந்தின்னு சொல்லியிருப்பேன். சாந்தி தான் மீனாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கூட இருக்கும் போது ஏதோ ஒரு நல்ல உணர்வு வருது. அதனால போக போக மீனா இருக்கா பாத்தீங்களா, சாந்தி கிட்ட க்ளோஸ் ஆயிடுறா. இவங்க 2 பேருமே ஜென்ரலா இவங்கள பத்தி எல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்க அவங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்றாங்க, இவங்க இவங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் முடிக்காம இருக்கேன், அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு, நீ போய் அவனை பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல மீனா ஓரளவுக்கு தேடிட்டாங்கல்ல, நான் கிளம்புறேன், கண்டிப்பா உங்க பையனையும் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. அந்த பையனை எதர்ச்சியா பாத்துட்டாங்கல்ல, அவங்க கூட
எப்படியாவது சேரணும், எனக்கு அவனை பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் இந்த அக்கா கிட்ட சொல்றாங்க. இந்த அக்கா தான் அவங்க ரெண்டு பேர் சேர்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. தற்செயலாலாம் இவங்க மீட் பண்ணல, பிளான் பண்ணி தான் ஹீரோவை மீட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் போது சம்பந்தமே இல்லாம அந்த மதன் திரும்பி வரான். என்ன கழட்டி விட்டுட்டு இப்ப வேற ஒருத்தன் கூட போறியான்ற மாதிரிலாம் கேட்கிறான். நான் உன்னை கழட்டி விட்டனா, நீ தான் என்ன கழட்டி விட்ட, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல வந்துடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த மதன் இருக்கான்ல, அந்த பொண்ணு ஃப்ரெண்டு கிட்ட வேற மாதிரி சொல்லிடுறான். அதாவது என்ன கழட்டி விட்டுட்டு அந்த பிருத்வியை கல்யாணம் பண்றதுக்கு பாக்குறான்ற மாதிரி தப்பு தப்பா சொல்லி வச்சிடறான். ஃப்ரெண்டுமே அப்படிதான் போலன்னு யோசிக்கிறாங்க. நீ காசுக்காக பிருத்வியை லவ் பண்றியான்ற மாதிரி இவங்க கிட்டயே கேக்குறாங்க. அந்த மதனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் தான் என்ன டார்ச்சர் பண்ணான், இப்ப அவனை விட்டு விலகும் போது இப்பெல்லாம் பேசுறான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே புரிய வைக்கிறாங்க. அப்பயுமே ஃப்ரெண்டு ஏத்துக்காம தான் அந்த வாய்ஸ் நோட்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க போல. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வருது. அந்த பகுதியில ஹீரோ மிஸ் ஆயிருப்பாரு. இப்ப ஹீரோ மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. தகவலே கிடைக்கலன்ற மாதிரி இந்த மீனா ஃபீலிங்ல இருக்கும் போது இப்போ ஒரு தகவல் கிடைச்சிருக்கு போல. அப்படியே கட் பண்ணி எப்படி தகவல் கிடைச்சதுன்றதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு பையன் விறகெல்லாம் எடுத்துட்டு காட்டு பகுதியில நடந்து வந்திருப்பான். அங்கதான் ஹீரோ விழுந்து கிடக்குறாரு. அந்த பையன் பார்த்து ஷாக் ஆகி எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பான். பாக்குற ஊர் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிருப்பாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு இவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. பயங்கரமா காயம்பட்ட மாதிரி இருக்கு. இவருக்கான ட்ரீட்மெண்ட் இந்த இடத்துல தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் மீனாக்கு இந்த தகவலை கொடுத்துறாங்க. மீனாவும் உடனே இவரை பார்க்கணும்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. எப்படி காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே ஹாஸ்பிட்டல்ல வேற ஒரு மனோ தத்துவ நிபுணர் இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் இந்த மீனா பேசுறாங்க. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு இந்த டாக்டர் லேடி கேட்கும் போது இவங்களுமே பிரச்சனை என்னன்றதை சொல்றாங்க. எதனால இன்னைக்கு காணாம போனாருன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த டாக்டர் லேடி என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றதை யோசிக்கிறாங்க. மீனா நமக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இவர் தப்பா புரிஞ்சிருப்பாரு. அப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டவர் பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்ப ரெண்டு உருவம் தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த சாமி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுறவர் தெரிஞ்சிருப்பாரு. அதே மாதிரி மொட்டை அடிச்சுட்டு ஒருத்தர் கிண்டல் பண்ணுவார் பாத்தீங்களா, அவரும் தெரிஞ்சிருப்பாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கிண்டல் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த வேஷம் போட்டவர் இவரை துரத்த ஆரம்பிக்கிறாரு. ரெட் கலர் பலூன்லாம் பறந்துட்டு இருக்கு. அவர் துரத்த ஆரம்பிச்சோன்னா ஹீரோக்கு பயம் வருது. இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா பக்கத்துல இருக்க காட்டு பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. அப்பயும் அவர் இருக்காருல, விடக்கூடாதுன்ற மாதிரி துரத்தி துரத்தி இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ விழுந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவர் துரத்திட்டு அட்டாக் பண்றது நிஜமா என்னன்றது தெரியல. ஆனா இந்த டாக்டர் லேடி என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே அந்த உருவத்தை பார்த்து பயப்படுறதா சொல்றீங்கல்ல, அந்த உருவத்தை இவரே கூட கற்பனை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நமக்கு நிஜமாலேயே ஒரு உருவம் துரத்துச்சா இல்ல இவர் தான் கற்பனை பண்ணி காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறாரா அப்படின்றது தெரியல. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே இந்த டாக்டர் லேடி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து தானே அந்த பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கேக்குறாங்க. அப்பதான் மீனா இருக்காங்கல்ல, இல்ல இல்ல ஹீரோவோட சின்ன வயசுல இருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் லேடி என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இந்த உருவத்தை பார்த்தா பயம் வந்திருக்கும். ஏதோ ஒரு சூழல்ல இந்த உருவத்தை பார்த்து பயம் வந்திருக்கும். அந்த பயம் கொஞ்ச நாள் மறந்து போன மாதிரி இருந்திருக்கும். திரும்பி ட்ரிகர் ஆனதுனால திரும்பி இந்த மாதிரி ப்ராப்ளம் இவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு போல. எல்லாம் இவரோட கற்பனை தான், நிஜம் எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம சொன்னா அவர் ஏத்துக்க மாட்டாரு. கண்டிப்பா நிஜமாலேயே இப்படி நடக்குதுன்னு தான் நினைப்பாரு. நம்ம தான் வந்து பொய் சொல்றோம், நம்ம தான் வந்து அவரை சமாதானப்படுத்துறதுக்கு சொல்றோம்னு நினைப்பாரு. ஆனா உண்மையில இது எல்லாமே கற்பனை தான் அப்படின்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. உதாரணத்துக்கு குணான்ற ஒரு பெரியவரை இறக்கி விட்டு கொஞ்ச தூரத்திலேயே இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதாவது குணா ஆக்சிடென்ட் ஆனதையே பாக்குற தூரத்துல தான் இந்த விஷயம் நடந்திருக்கும். இவரு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து தானே ஆக்சிடென்ட் பண்ணாரு. குணா அந்த உருவத்தை பார்த்தாரா, பக்கத்துல தானே இருந்தாரு, அவர் அந்த உருவத்தை பார்த்தாரான்னு கேட்டீங்கன்னா பார்க்கலன்னு சொல்றீங்க. சோ குணாக்கெல்லாம் அந்த உருவம் தெரியல, உங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் தெரியுது. மென்டலா அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிட்டா போதும். அந்த உருவம் எப்படி தெரிய ஆரம்பிச்சதுன்ற காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை சரி பண்ணிடலான்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்றாங்க. சோ ஹஸ்பண்ட தேர வைக்கணும்னா நம்ம இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி மீரா யோசிக்கிறாங்க. சின்ன வயசுல எப்படி இந்த பயம் ஆரம்பிச்சதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அம்மா சொன்னதெல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. திடீர்னு பையன் பயந்த மாதிரி கத்துவான். அங்க போய் பார்த்தா அவனே ஒரு டிராயிங்க வரைஞ்சு வச்சிருப்பான். ஆனா அந்த டிராயிங்க பார்த்தே பயப்படுவான்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. அதாவது சின்ன வயசுல இருந்து இவர் பயந்திருக்காரு. ஒரு 6-7 வயசுல இருந்து பயந்திருக்காருன்னு தெரிய வருது. அந்த வயசுல இவர் என்ன பார்த்தாரு, ஊர்க்காரங்க கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி இவங்களுமே ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தர்கிட்டயா விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க மூலியமா ஏதாவது லீடு கிடைக்குமான்னு யோசிக்கிறாங்க. இதை தாண்டி ஹஸ்பண்ட் எந்திரிச்சதுக்கு அப்புறம் இவங்க மேலேயே கோவப்படக்கூட வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி கோவப்பட்டாலும் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த வேஷத்தை யாராவது போட்டிருக்கலாம், அதை பார்த்து கூட இவர் சின்ன வயசுல பயந்துருக்கலாம், அதனால தான் இப்பயும் பயந்துட்டு இருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. சரி, அந்த காலகட்டத்தில் அதாவது ஹீரோ ரொம்ப சின்ன பையனா இருக்கும் போது யார் அந்த வேஷத்தை போட்டான்ற மாதிரி ஊர்ல ஒவ்வொருத்தர்கிட்டயே விசாரிக்கிறாங்க. எல்லாருமே இவர் தான் அந்த டைம்ல வேஷத்தை போட்டாருன்ற மாதிரி ஒரு பெரியவரோட பேரை சொல்றாங்க. அந்த பெரியவர் இப்ப
இப்ப ரொம்ப வயசான நிலைமையில இருக்காரு, இந்த பெரியவர் தான் வேஷம் போட்டாருன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கவர் கொஞ்சம் கொஞ்சமா கண் முழிக்கிறாரு. அப்ப அந்த வேஷம் போட்டவர் திரும்பி கண்ணுக்கு தெரியறாரு, அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இவர் செம்மையா பயந்துட்டு இருக்கும்போது, பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நாங்க தான் வந்திருக்கோன்றவர் இந்த டாக்டர் லேடி பேச ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்திலேயே இவரோட ஒய்ஃபான மீனாலாம் இருந்துட்டு இருக்காங்க. அந்த உருவம் இவருக்கு தெரிஞ்சது பாத்தீங்களா, அந்த உருவம் வேஷம் போட்ட மாதிரி ஒரு பெரியவரை இவங்க வர வச்சிருக்காங்க. அதாவது அந்த வயசான பெரியவரை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவர் தான் வேஷம் போட்டு இந்த இடத்துக்கு வந்தாரு. அதே மாதிரி சின்ன வயசுலயும் நீங்க இவரை பார்த்து தான் பயந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹீரோ ஸ்டார்டிங் பலூனோட விளையாடிட்டு வந்துட்டு இருக்கும் போது மரத்துக்கிட்ட எதையோ பார்த்து பயந்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த பெரியவரை தான் அந்த இடத்துல வச்சு பார்த்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பெரியவருக்கு அப்போ ஒரு 40-45 வயசு தானே இருக்கும். பெரியவரை பொறுத்த வரைக்கும் அந்த டிராமாக்காக கிளம்பி போயிட்டு இருந்திருப்பாரு. டிராமாக்கு ரெடி ஆயிட்டு ஒரு பீடி பிடிக்கலான்ற மாதிரி பீடி எல்லாம் பிடிச்சிருப்பாரு. அந்த மரத்துக்கிட்ட வச்சுதான் பீடி பிடிச்சிருப்பாரு. அதுதான் நீங்க பார்த்து பேயின்ற மாதிரிலாம் ரொம்ப பயந்துட்டீங்க. அதனால கொஞ்சம் அஃபெக்ட் ஆகி தான் இப்பயும் பயந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பயத்தினால தான் சின்ன வயசுல இவர் அடிக்கடி அந்த உருவத்தை வரைஞ்சு நம்ம தான் வரைஞ்சோன்றதையே மறந்து பயந்திருப்பாரு. இதை தாண்டி சலங்க மாதிரி ஏதோ கிடைச்சது, திரும்பி பார்த்தாரு. அதாவது பின்னாடி இருந்து சவுண்ட் கேட்டிருக்கோம், திரும்பி பார்த்திருப்பாரு. அது எல்லாமே நம்ம கற்பனை தான் போல அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இந்த டாக்டர் லேடி எல்லாமே கற்பனை தான், நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க, உங்க ப்ராப்ளம் சரியாயிருச்சு, இந்த ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, சரி ஓகே ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அதே சமயம் ஒய்ஃப் பண்ணதை பத்தி இவருக்கு தெரியல. ஒய்ஃப் சாரின்னு சொல்ல வராங்க, அதுக்குள்ள டாக்டர் லேடி தடுத்துறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு ஞாபகம் வரல, நீ அவசரப்பட்டு சொல்லிடாத அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை இவங்க தடுத்துறாங்க. இப்ப ஹீரோவும் டயர்ட்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படுக்க ஆரம்பிச்சிடுறாரு. டாக்டர் லேடி மீனாவை கூப்பிட்டு பேசுறாங்க. அது என்னன்னா, இவருக்கு இந்த மாதிரி ஆச்சுல, அதுல மெசேஜை பார்த்த விஷயத்த மறந்துட்டாரு போல, நீ திரும்பி அதெல்லாம் ஞாபகப்படுத்தாத, கஷ்டப்பட்டாத, உனக்கும் கஷ்டம் அவருக்கும் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிடலாம், இதுக்கப்புறம் ப்ராப்ளம் இல்லைன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அவர் தேறி வரதுக்கான எல்லா விஷயத்தையும் கூட இருந்து பாக்குறாங்க. அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு போல, ஏன்னா சுத்தமா அதை பத்தி பேசவே மாட்டாரு. இப்போ ஓரளவுக்கு தேறி வந்துடுறாருல, இவங்க என்ன பண்றாங்கன்னா மொத வேலையா அந்த கிராமத்துக்கு தான் கூட்டு வராங்க. கிராமத்துல பெரிய மரத்துக்கிட்ட பார்த்து தானே இவர் ஷாக் ஆனாரு, அந்த மரத்துக்கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. அங்க ஒரு ஊஞ்சலை கட்டி அந்த இடத்துல இவரை உட்கார வச்சிருக்காங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஆறுதல் சொல்றதுக்கு டாக்டர் லேடி ஒரு காரணம், நீ அந்த இடத்துக்கே கூட்டு போ, அங்க எதுவுமே இல்லன்றத ஆழமா புரிய வை. அதுக்கப்புறத்துல இருந்து அவர் தேவையில்லாம கற்பனை பண்ண மாட்டாரு, பயப்பட மாட்டாரு, நீங்களும் ஹாப்பியா ஒரு லைஃப வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரி டாக்டர் லேடி சொல்றத பண்ணலான்றதுக்காக தான் இவங்க ஹஸ்பண்டை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. பாத்தீங்களா எதுவுமே இல்லைன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சலங்க சவுண்ட் கேக்குது, பின்னாடி இருந்து கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இந்த ஒய்ஃப் கொஞ்சம் பயந்த மாதிரி திரும்புறாங்க. அங்க ஏதோ ஒரு உருவம் நிக்குது போல, அதை பார்த்து செம்மையா பயப்படுறாங்க. எங்க பின்னாடி உருவம் தெரியுதுங்க, பின்னாடி உருவம் தெரியுதுங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. இப்பதான் இவர் லைட்டா ஸ்மைல் பண்றாரு. இதே தானே நானும் சொன்னேன், ஆமா உருவம் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் ஆடியன்ஸ் ஆனா நமக்குமே ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. இவர் சின்ன வயசுல வேஷம் போட்ட ஒருத்தரை பார்த்து பயந்ததெல்லாம் உண்மைதான், ஆனா இவருக்கு 2 பேர் தெரிவாங்க. ஒன்னு வேஷம் போட்டவர் தெரிவாரு, இன்னொருத்தரா மொட்டை ஒருத்தர் தெரிவாரு. பாத்தீங்களா, அந்த மொட்டை இந்த இடத்துல தான் தற்கொலை பண்ணிருப்பாரு. அந்த மொட்டை தான் பேயா இவரோட கண்ணுக்கு தெரிவாரு போல. ஆக்சுவலா பிளாஷ்பேக்லயே நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஊர்க்காரங்களா இந்த வேஷத்தை நீ போடக்கூடாதுன்ற மாதிரி அடிச்சிருப்பாங்க. இதுல மனசு உடைஞ்ச அந்த நபர் இருக்கார்ல, தற்கொலை பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி இந்த மரத்துக்கிட்ட வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. பசங்க தான் முதல்ல அந்த காட்சியை பார்த்திருப்பாங்க. அதுல இவர் அந்த காட்சியை பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிருப்பாரு. அந்த இடத்துல அந்த இறந்து போனவரோட பாடியை தூக்கிட்டு போகும்போது அவரோட கையை மட்டும் இந்த பையனோட மேல பற்ற மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த வேஷம் போட்டவரு ஹீரோவோட கற்பனையா இருக்கலாம், ஆனா அந்த நபரை பொறுத்த வரைக்கும் பேயா ஹீரோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காருன்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப ஒய்ஃபோட கண்ணுக்கும் தெரியறாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒய்ஃப் பயத்துல ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லும் போது இதே தானே நானும் சொன்னேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. இதோடயே நமக்கு இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. அதாவது பேய் இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.